2026 பிகினிங் என் லைஃப்லயே ஒரு பெரிய பூகம்பம் அந்த மாதிரி ஒரு செய்தி. எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங். அது என் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாரு. அதாவது எனக்கும் அந்த பிசினஸ்க்கும் அந்த ஃபீல்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு நடிகை மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது 10 வாட்டி போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு என்ன ஆச்சு? உண்மைதானா? அது பொய்யா? ப்ரூஃபோட உங்க முன்னாடி நாங்க உட்கார்ந்துருக்கோம். உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எங்களோட நியாயத்தை இன்னைக்குதான் நான் வெளியில வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருந்ததில்ல. இதே சென்னையில தான் நானும் இருக்கேன். தப்பா ரொம்ப ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பத்தி போட்டு என்ன கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டில நிக்க வைக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. என்னோட இன்விடேஷன் மதிச்சு இங்கே நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. ஆக்சுவலி என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ராணி, சின்னத்திரை நடிகை. இவர் என்னோட ஹஸ்பண்ட் பாலாஜி என்ற பாலமுருகன். அதாவது டிசம்பர் எண்டிங் லாஸ்ட் இயர் 2025 எண்டிங், அதே மாதிரி 2026 பிகினிங் என் லைஃப்லேயே ஒரு பெரிய பூகம்பம் அந்த மாதிரி ஒரு செய்தி. எனக்கே ஒரு பெரிய ஷாக்கிங். அது ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவர் பிஸ்னஸில் கரூரில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு பிஸ்னஸில் இருந்தார். அந்த கரூர் அந்த பர்டிகுலர் நபர், அவர் பேர் தினேஷ். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் தருவார். எனக்கு அதிகமாக அவர் பற்றி எதுவும் தெரியாது. அவர் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் மேலே எஃப்ஐஆர் கொடுத்தாரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்த டீட்டெயில்ஸ் அவர் தருவார். என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டார். அதாவது எனக்கும் அந்த பிஸ்னஸ்க்கும் அந்த ஃபீல்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு கேஸ் என் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதாவது சில தொலைக்காட்சியில் வந்திருக்கு, நியூஸ் சேனலில் வந்திருக்கு. ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி நானும் யார்கிட்டையும் அதுக்கப்புறம் டிஸ்கஸும் பண்ணல. என்ன போச்சு அந்த கேஸ், என்ன ஆச்சு? ஒரு நடிகை மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றது 10 வாட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு என்ன ஆச்சு? உண்மைதானா? அது பொய்யா? எதுக்காக அவங்கள அப்படி ட்ரோல் பண்ணாங்க? அவங்களுக்கும் அந்த கரூர் விஷயத்தில், அவங்க சென்னையில் இங்கே நடிச்சிட்டு இருக்காங்க பிஸியா. பல வருஷமாக நான் நடிக்கிறேன் சார். அதாவது நான் தெலுங்கு பேசிக்கல்லி, தமிழ் தப்பாக ஏதாவது கொஞ்சம் பேசினா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இங்கே சென்னையில் இன்னைக்கு வளர்ந்தவில்லை. எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் என் ஸ்கூல்லேருந்து இங்கே தான் படிச்சுட்ருக்கேன். படித்தேன், வளர்ந்தேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன், குடும்பம் நடத்துகிறேன். இவ்வளவும் செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு நபர் இல்லை, ஒரு பெரிய குடும்பம். நாங்கள் ஒரு நபர் இல்லை. அதாவது என் மேலே ஒரு நடிகை என் மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஒரு நடிகையை மட்டும் பாதிக்கலை, என்னை சார்ந்த என்னோட குடும்பம் மொத்தத்தையும் பாதிச்சிருக்கு. என்னோட தொழில் பாதிச்சிருக்கு, என்னோட குழந்தைகள் பாதிச்சிருக்கு, என்னோட ஹஸ்பண்டை பாதிச்சிருக்கு, என்னோட என்விரான்மெண்ட் சரௌண்டிங்ஸ். இத்தனை வருஷமா, அதாவது 35 வருஷமா, அதாவது நான் குழந்தை நட்சத்திரமா நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் சீரியல் நடிகை ஆனேன். எங்கள் அப்பாவும் இதே இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தார், ஆனந்த் அவர் நேமா. இது என்னோட இன்ட்ரடக்ஷன். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. நிறைய கேள்வி நிறைய பேர் மனசில் அப்படியே இருக்குது. சின்ன திரையில் ஆகட்டும், பெரிய திரையில் ஆகட்டும். நான் பெரிய திரையிலும் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு கொஷின் மார்க்காக நின்றுடுச்சு. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு திடீர்னு, என்ன இந்த அம்மா மேலே கேஸு? இங்கே சென்னையில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க கரூர்லேருந்து என் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க.
இது என்ன கேஸ்? யாருமே அதுக்கப்புறம் அது நிறைய ட்ரோலாச்சு பார்த்தீங்க நீங்கள்லாம். ஆனால் அதுக்கப்புறம் கேள்வி நானும் எங்கேயுமே இதை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா ஐ நீட் ஜஸ்டிஸ். எனக்கு நியாயம் வேணும். இந்த கோர்ட்டுக்குள்ள இந்த கேஸ் வரணும். அந்த கேஸுக்கு எனக்கு தீர்ப்பு வேணும். அந்த தீர்ப்போடு தான் நான் உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட இன்ஸ்டாலவோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லோ நான் எதுலேயும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி யாருக்கிட்டையும் பேசலை. இன்ஃபேக்ட் நான் டெய்லி ஷூட்டிங் போகிறேன். இன்றைக்கி கூட என்னோட ஆர்டிஸ்ட் என்னோட சக நடிகைங்க கிட்ட கூட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. அவங்களும் என்கிட்ட கேட்கலன்னா எல்லாருக்கும் என்னோட நேச்சர் தெரியும், என்னோட ஃபேமிலி பற்றி தெரியும், எங்களை பற்றி நல்லா தெரியும். அதனால் அவங்க ஹெசிடேட் ஆனாங்க இதை பற்றி என்கிட்ட கேட்குறதுக்கு. பட் இன்னைக்கு எங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நாங்கள் கிளியர் அண்ட் கட் அண்ட் கிளியராக வித் ஆல் ப்ரூஃபோட உங்கள் முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. எங்களோட நியாயத்தை இன்னைக்கு தான் நான் வெளியில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் நிறைய மீடியாலேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ எதுலேயுமே நான் இல்லை. நான் இருக்கிறதெல்லாம் வெறும் ஒன்று படத்தில் வருவேன், இல்லை சீரியலில் வருவேன். அனவசரமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது கூட நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளர்ந்துட்டுமா, 4 பேருக்கு நல்லது கிட்ட சொல்கிற இன்னும் வளர்ந்துட்டுமான்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். நம்ம நல்ல ஃபஸ்ட்டு வளருவோம், நல்ல பாப்புலாரிட்டி, நம்மளுக்கு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்ம 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆள். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருந்ததில்லை. இதே சென்னையில் தான் நானும் இருக்கேன். நான் சொன்னதான் அது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நான் இங்கே தான் படித்தேன், இங்கே தான் ஸ்கூலிங் பண்ணேன், இங்கே தான் காலேஜ் பண்ணேன், இங்கே தான் கல்யாணம் பண்ணேன், இங்கே தான் குழந்தை பத்து, இங்கே தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க். நீங்கள் இத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, எங்கேயுமே என் மேலே ஒரு சின்ன பிளாக் மார்க் இருக்காது. ஆக்சுவலி இது என் மேலே வந்திருக்கக்கூடாது. இந்த ஒரு கரூர் எஃப்ஐஆர் என் மேலே, என் ஹஸ்பண்ட் மேலே பற்றி என்னை விட அவர் கரெக்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா எனக்கு நிஜமாகவே அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. என்ன ஹஸ்பண்ட் அதை பற்றி சொல்லுவார். கரூர் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க தினேஷ் ராஜ் ராணாட்டா முருகோட ஓனர். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கரூர் என்டிஎஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஃபுல்லாக அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2025 ஒரு 45 கோடி ரூபா மோசடி வழக்கில் உள்ளே போயிட்டு வெளில வந்துடும். அதாவது பணம் போட்டவங்களுக்கு கம்பி நான் ஒரு அவ்வளோ ரெட்டி பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாற்றி மோசடி பண்ணுவாங்க. அது நான் முதல்ல எனக்கு அவனுக்கு போக சொல்ல அந்த பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட ஃபினான்ஸ் வாங்கி தரணும்னு ஒரு முக்கியமான என்கிட்ட அனுப்புகிறாரு. அப்போ நான் அவனுக்கு ஃபினான்ஸ் ரெடி பண்ணி போக சொல்லும். அவனுடைய சில வேலைகள்லாம் சொல்கிறான் என்கிட்ட. அவன் ஹோட்டலில் லீஸுக்கு விடணும், இல்லைனா அது கைவிட்டு போடுன்ற மாதிரிலாம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு லீஸுக்கு ஆளை ரெடி பண்ணி ஆர்வம் பண்ணுறவன்கிட்ட சொல்லி லீஸுக்கு ரெடி பண்ணுறோம். இந்த மெயின் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பண்ணி கொடுத்துருக்கேன். அது சிலது சொல்ல முடியாது, சிலது தான் சொல்ல முடியாது. அந்த ரெக்கார்டாக அதுக்காக எனக்கு தர வேண்டிய காசு கேட்கறது போது தான் அவன் என்ன பண்ணுறான்னா, கையில் காசு இல்லாததுனால ஒரு பிஎல்ஓடைய காரை எனக்கு கொடுக்குறான். அதை நீங்கள் அடமானம் வச்சு எனக்கு தர வேண்டிய காசு எடுத்துக்கணும்னு சொல்கிறான். நான் அந்த அடமானம் வச்சு அந்த காசு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பணம் சுத்தமாக ட்ரையாக இருந்ததுனால பொண்ணுக்கு ஒரு கம்பல் வச்சிருந்ததை கொடுக்குறான் என்கிட்ட. அதை என்ன வச்சு தர சொல்கிறான். அதை வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போனவொன்னு ஒரு 6 மாதத்து ட்ராவல். இது 1 மாதம் முடியல, 6 மாதத்துல நான் பண்ண ட்ராவல் ஆகக்கூடாது. மீதி பணத்தை கேட்க சொல்ல என்ன பண்ணிட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி நான் காரை கொண்டு போயிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் மேலே தான் ஃபர்ஸ்ட் எனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணாங்க கரூர்லேருந்து. நான் முதல்ல போய் விசாரணைக்கு ஆஜராகி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் அவங்க சொல்லல. திடீர்னு பார்த்தா எஃப்ஐஆர் போட்டு நல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இல்லை. ஃபர்ஸ்ட் அதில் என் பேர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் கூட அவங்க பேர் புருஷோத்தம்னு சொல்லிட்டு அவங்க பேர் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பிடிக்கணுன்றதுக்காக இவங்க மேலே போட்டாங்க எஃப்ஐஆர். அதை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் என்னன்னா 10 லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுத்த மாதிரியும்,
5,000 நகையை நான் எடுத்துனா மாதிரியும் 80 லட்ச ரூபா காரை வந்து நான் எடுத்துனா மாதிரி என் மேலே கம்ப்ளைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன இது பண்ணேன். அப்புறம் ஒரு 25 நாள் பொறுத்து எனக்கு பெயில் ஆச்சு. பெயிலு கரூர் ஸ்டேஷனில் போய் கேஸ் போட சொன்னாங்க. அதை போட்டு முடிச்ச உடனே இது ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக செட்டில்மெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். அந்த காரு அந்த கம்பெல்லாம் நானே திரும்பி காசு கொடுத்து எடுத்து போய் கொடுத்துட்டேன். அவனே வந்து என்ன எழுதி கொடுத்துருக்கானா, இன்னொன்று கேஸே வந்து ஸ்குவாஷ் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்தது போய் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கேஸே வந்து அவனே வந்து கோர்ட்டில் சொல்லிட்டான். அவன் என்ன எழுதி கொடுத்துருக்கான்றதை உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு ஷார்ட்டாக சொல்ல முடியும். இந்த மாதிரி எனக்கும் பாலாஜி அவர்களுக்கும் தான் கொடுக்க இருந்தது. அது கூட 2,000 கம்பளம் 1 லட்சம் பணம் தான் அவனை எழுதி கொடுத்துருக்கான். இதுல வந்து என்னன்னா, கோவத்துல நான் அவங்க ஒரு மனைவியை நான் சேர்த்து கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். கோவப்பட்டா வீட்டில் இருக்க யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்ல உடனே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இது நான்லாம் சொல்றேன். அவங்க கையில அவன் கைப்பட எழுதி அவனே ஸ்டேஷன்ல கொடுத்தது. எதுவுமே வந்து அவனுக்கு பண்ண ஒர்க்கு நான் எல்லாம் லீகலா பண்ணி கொடுத்ததான். நானே எல்லாம் லீகலா மூவ் பண்ணது. இதை வந்து மிகைப்படுத்தி சேனல்ல வந்ததால்தான் இந்த பிரஸ் மீட் விடும். உண்மை என்னன்னு தெரியாம இவங்க அவங்கள வச்சுக்கிறாங்க, இவங்கள வச்சுருக்காங்க. தப்பா ரொம்ப தப்பா நகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப பாலாஜி இதே தொழில் தான் அப்படின்னு தப்பா சித்தரித்தால்தான் இந்த பிரஸ் மீட்டே கொடுக்கும். நடந்த உண்மை இதுதான். எல்லாமே கேஸ் ஸ்குவாஷ் பண்ணது, எனக்கு பெயில் ஆனது, அவன் எழுதி கொடுத்தது, என் மேல போட்ட எஃப்ஐஆர் எல்லாமே ஒரு செட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுவுமே அதுல இல்லை. இது மட்டும் தான். அதுவும் 1 மாசத்துல எல்லாம் நடந்தது. தப்பு இல்லைன்றதுனால தான் அவனே வந்து கோர்ட்ல சொன்னதுதான். அவனே ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துருந்தான். அப்போ இவன் சிம்பிளா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். நான் கோவத்துல கொடுத்தேன், 2,000 5,000 சொன்னேன், 10 லட்சத்தை 1 லட்சமா சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஒன்னும் அதை போலீஸ் ஆச்சு விசாரிச்சிருக்கணும். அவங்கள குறை சொல்ல முடியாது. இவன் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பழிவாங்கணுன்ற நோக்கத்திலே, பழிவானதை விட எனக்கு அவன் காசு தரணும், தராம பண்ணணுன்றதுக்காக அவன் வந்து பார்த்த வேலை. தினேஷ்ன்றவனும் அந்த அக்ரிமெண்ட் ஒரு லீஸ் ஓட்டுற ஆரம்பம் பண்றவனும், அந்த ஆரம்பம் பண்றது தெருல இருந்தவங்களை தூக்கி வந்து நான் உட்கார வச்சு அந்த ஓட்டுறேன். எனக்கு இவ்வளவு தரேன், அவ்வளவு தரேன், ஷேர் தரேன், இதை தரேன்னு சொல்லி என்னை அதாவது எனக்கு தர வேண்டிய காசையே அவன் இன்னும் தரல. ஆனா இதை வந்து நான் திருடின்னு போயிட்டு கூட இல்லை கொடுக்கல. அவர் எடுத்துன்னு போய் தரேன்னு சொல்லி எடுத்துன்னு தரல. அவன் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி வாங்கணும் நகையை நான் என் பொண்டாட்டி காமிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நகை வேணும். எப்படி இது? அப்புறம் நான் வந்து 5,000 2,000 மிகைப்படுத்தி சொல்லிட்டேன். கோவத்துல அவங்க பேரு கம்ப்ளைண்ட்ல கொடுத்துட்டேன்னா அப்படி இதுக்கு என்ன தீர்வு? இதான் தீர்வு. எனக்கு கொடுக்கல சார். ஏன்னா இப்பதான் எங்களுக்கு அதை பண்ண போறோம். அது என்னன்னா, ஸ்குவாஷ் ஆனது இப்பதான் வந்தது. கேஸ் வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. எம்எஃப் பண்ணியாச்சு. ஏன்னா எம்எஃப் பண்ண பிறகு அவன் எப்பவும் கலரலாம். அதனால நான் ஸ்குவாஷும் பண்ணியாச்சு. மைக்கு அது மதுரை ஹைகோர்ட்ல தான் ஆச்சு. இது இல்ல, நான் எந்த பார்ட்டி இல்ல, அவர் கூட இருந்தேன். இந்த அவருக்கு இது எந்த சம்பந்தம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அவர் இந்த மாதிரி ஃபினான்ஸ் விஷயமா பாருன்னு சொல்லிட்டு அவர் 20 வருஷமா அவர் கூட இருந்தார். அவர் இருந்தாரு. அவர் ஆக்சுவலா வந்து அவர் அப்ராட் போயிட்டாரு. அவர் இந்த மேட்டர் நடக்க சொல்ல அவருக்கு இல்லை, பாருங்க இருந்தார். அவரு பேர் ஏன் இதை சொன்னான்னு எனக்கு தெரியல. இன்ட்ரோ கொடுத்தா சொன்னா அவருக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது. நான் ஃபுல்லா வந்து லேண்டு வாங்கி பிசினஸ் பண்றேன். ஃபினான்ஷியல் நம்மகிட்ட இருக்காங்க. சின்ன அமௌண்ட் தான் நான் பண்ணுவேன், பெரிய அமௌண்ட் தான் மற்ற சொல்லுவேன். கொடுக்கல, புரியல. இல்ல, என்கிட்ட பணம் எல்லாம் வாங்கல. ஃபினான்ஸ் அதாவது அவனுடைய ரெக்கார்டே மொத்தமே ரொம்ப பேடா இருக்கு. அதாவது இந்த மாதிரி பண்ணி எல்லார்ட்டையுமே பணத்தை வாங்கி தரல. கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 45-50 கோடிக்கு இன்னும் கடை இருக்குது. 15 கோடி ரூபாய் வந்து அவன் திருச்சிக்காரே யாரை ஒருத்தர் ஃப்ராட் பண்ணி அதுல உள்ள போயிருக்கான். அந்த பேப்பர் கட்டிங்லாம் இருக்கு. அது எடுத்துன்னு வந்தது யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். இந்த ராணாட்டர் முருகனோட பையன், அவங்க அப்பாவுக்கும் பையனுக்குமே பற்றி எப்பயோ ஒரு அமிஸ்டா அறிவை பற்றி தெரிஞ்சு. ஆனா இப்ப தொழிலதிபர் கண்டிப்பாங்க. என் டே டு டே லைஃப் இப்ப வந்து நான் வந்து சென்னையில நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்கேன்.
படம் கூட நடிக்கல. ஏன்னா அவுட்டோர் போக வேண்டி வரும்னு சொல்லிட்டு நான் சீரியல்ஸ் சென்னைக்குள்ள தான் நடக்கும், அதனால சென்னையிலவே நம்ம நடிப்போம், காலையில போனா நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி நான் நடிச்சு. ஆ? அதனால பாதிப்பு அடைஞ்சாலும் ஆமா இல்ல. கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. அதாவது என்ன வந்து சினிமா நடிகைங்களாவது சினிமா அப்படின்னு பார்ப்பாங்க, என்ன வந்து அவங்க வீட்டில் ஒரு மெம்பரா பார்ப்பாங்க சொசைட்டில. ஏன்னா நான் டே டு டே வருஷக்கணக்குல நடிச்சிட்டு இருக்கேன். உங்க மதர், உங்க சிஸ்டர், உங்க பிரதர் யாரை வேணும்னா கேட்டீங்கன்னா அவங்க டெய்லி நம்ம டிவியில பாக்குறவங்க தானே அப்படின்னு அவங்க வந்து என்னோட ஒருத்தங்களா ஃபேமிலி மெம்பரா இருக்கிறவங்க எல்லார் மனசுல ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்ன டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டிஸே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மனசளவுல நான் ரொம்பவே நம்ம கரெக்டா வாழணும், நியாயமா வாழணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இல்லாம ரொம்ப தப்பா, ரொம்ப ரொம்ப தப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, போர்ட்ரேட் பண்ணாங்க என்ன. எந்த விஷயத்துலயும் ஒரு சின்ன சம்பந்தமே இல்லாத ஒரு லேடியை கொண்டு போய் ஒரு சம்பந்தம் இல்லாத அவங்கள மைக்கி கீக்கி பணம் வாங்கி, அதாவது இந்த கான்செப்ட் இது அவர் எழுதி கொடுத்ததுல கூட அது இல்லை. அவர் என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காரு, ஆனா யார் இது இவ்வளவு தூரம் போர்ட்ரேட் பண்ணாங்க, கெட்டதா அப்படின்னு தெரியல. இல்ல சினிமா சீரியல் நடிகையா இருக்கிறதே தப்பா அப்படின்னு எனக்கு. மத்த எல்லாரும் ஜாபுக்கு போற மாதிரி தான் நாங்களும் ஜாபுக்கு போறோம், எங்க குடும்பத்துக்காக நாங்களும் ஓடுறோம். அதுவும் எனக்கு அதுதான் எனக்கு பிறந்ததுலன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ரொஃபஷன் ஆக்டிங் மட்டும்தான். அது நான் கடவுளாகவும் மதிக்கிறேன், அது நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கான எனக்கு அங்கீகாரம் நீங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னை பத்தி நீங்களே போட்டு நல்லபடியா எழுதியிருக்கீங்க நிறைய பத்திரிகையில. பெரிய பெரிய ஆனந்த விகடன் மாதிரி ஒரு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன், சன் டிவில ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு 4 ட்ரோல் 2 நாள் என்னை பத்தி போட்டு என்னை கெட்டவளாக்கி ஒரு சொசைட்டில நிக்க வைக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன், அதுதான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆமா சார். பிரஸ் மீட் எதுக்குன்னா சார், எதுக்குன்னா பத்திரிகையில சேனல்ல வந்தது தானே பொதுமக்கள் நம்புவாங்க, அதுதானே ஏத்துப்பாங்க. அப்ப நான் தப்பு பண்ணிருப்பேன், அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க நினைச்சுட்டு இருப்பாங்க. அது நாங்க தப்பு பண்ணல, அந்த மாதிரி ஆள் இல்லைன்ற காரணத்துக்கு சொல்றதுக்காக தான் நாங்கள் பிரஸ் மீட் வச்சோம். யாரு இல்ல, ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் அறிமுகத்தை வச்சாருதான் சொல்றாங்க, தவிர என்ன விஷயம் ஏதுன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் அப்ராட் அவர் அப்ராட்ல இருந்தார், இன்ட்ரோ கொடுத்துட்டு அவர் அப்ராட் போயிட்டாரு. பினான்சியலி வேணும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயமா சொல்ல நானா செல்ஃபா நான் பண்ணுவேன் அவனுக்கெல்லாம். அதனால அவரு எப்படி பழக்கம்னு கேட்கும் போது அவருக்குமே பழக்கம்னு சொன்னாங்க, அதுதானே தவிர இந்த விஷயத்துக்கு அவருக்கு அந்த சம்பந்தம் அது எனக்கு தெரியல. கேட்டாரா இல்லைங்க அது நான் கேள்விப்படுது, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. வேற யாராவது சில பேர் கேட்க சொல்ல அவங்க சட்டப்படி போறாங்கன்னா போட்டோம், சட்டப்படி பார்த்துக்கிட்டோம் சொன்னதான் எனக்கு கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி பண விஷயம் அதெல்லாம் ரொம்ப ஒரு தலை நுழைக்க மாட்டாங்க. என்ன சார்? இல்லை, இப்போ தொடர்பு. வணக்கம், என் பேர் பாலாஜி. எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குன்னா, ஃபேமிலி மேலே எம்எல்ஏ ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கரூரில், தினேஷ் ராஜ்னு சொல்லிட்டு. நானாட்ட முருகனுடைய பையன், என்டிஎஸ் ஹோட்டலுடைய ஓனர். அந்த எம்எல்ஏ பணம் வாங்கிட்டேன், கார் எடுத்துன்னு போயிட்டேன், நகை எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாங்க. ஆனால் நான் அதை அரெஸ்ட் ஆகலை, அப்ஸ்காண்டில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பெயில் நான் கேஸையும் ஸ்குவாஷ் பண்ணி
அவர் கைப்படவும் அவர் எழுதி கொடுத்துட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து கோவத்தில் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அவர் கோவத்தை கொடுத்துக்கிறேன் கம்ப்ளைண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. என் மேல சொல்லியிருக்காரு. அவரு பொய்யான புகாருன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினாரு. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதுக்கு அது நான் வந்து கோர்ட்லேயும் ஸ்குவாஷ் பண்ணுற கேஸை இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, யாருக்கும் நம்மளுக்கு தொடர்பு கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு நாங்கள் நீதிமன்றம் மூலமா தீர்த்துக்கணும். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு வச்சு எங்கள் கெரியரு லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணதுக்காக அவர் மேலே நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட போகிறோம். சால்வ் ஆயிடுச்சு சார். இப்போ அடுத்தது நாங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போட போகிறோம். ஆமாம், தினேஷ் ராஜு ஆறுமுகம்